பாபிலோன் நாட்டில் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் அரசாட்சி செய்து வந்தார். ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் 60 முழ உயரமும் 6 முழ அகலமும் உள்ள பொற் சிலையை செய்து பாபிலோன் நாட்டில் தூரா என்ற இடத்தில் நிறுத்தினான். ராஜா இருத்தின சிலையின் பிரதிஷ்டைக்கு வரும்படி எல்லா தேதாதிபதிகளுக்கு, அதிகாரிகளுக்கும், நியாயாதிபதிகளுக்கும், நீதி சாஸ்திரிகளுக்கும் அழைப்பு கொடுக்கப்பட்டது. அனைத்து தலைவர்களும் வந்து சேர்ந்தது ராஜா நிறுத்தின சிலைக்கு எதிராக நின்றார்கள். அப்பொழுது கட்டியகாரன் உரத்த சத்தமாம் கூறினது, சகல ஜனங்களே, உங்களுக்கு அறிவிப்பது என்னவென்றால், எக்காலம், நாகசுரம், கிண்ணரம், வீணை, சுரமண்டலம், தம்புரு முதலான கீத வாத்தியங்களின் சத்தத்தை நீங்கள் கேட்கும்போது ராஜா நிறுத்தி சிலையை தாழ விழுந்து பணிந்து வணங்க வேண்டும். எவனாகிலும் வணங்காமல் போனால் அவன் அந்நேரமே எரிகிற அக்கினி சூளையின் நடுவிலே போடப்படுவான் என்றான். கீதவாத்தியங்களின் இசையை கேட்ட அனைத்து ஜனங்களும், தலைவர்களும், சகல பாஷைக்காரர்களும் ராஜா நிறுத்தின சிலையை தாழ விழுந்து பணிந்து கொண்டார்கள். சிலர் ராஜாவின் சமூகத்திற்கு வந்து, சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்ற 3 பேரும் ராஜாவாகிய உம்மை மதியாமலும் நீர் நிறுத்திய சிலையை பணிந்து கொள்ளாமல் இருக்கிறார்கள் என்றார்கள். ராஜா அவர்களை நோக்கி, நீங்கள் மூவரும் என் தேவர்களுக்கு ஆராதனை செய்யாமலும் நான் நிறுத்தின சிலையை வணங்காமலும் இருந்தது உண்மையா? சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்கள் ராஜாவை நோக்கி, நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். அவர் விடுவிக்காமல் போனாலும் நாங்கள் சிலையை வணங்க மாட்டோம் என்றார்கள். ராஜாவுக்கு பயங்கர கோபம் மூண்டது. அக்கின சூளையை 7 மடங்கு அதிகமாக சூடாக்கும்படி அவர் கூறினார். பலசாலியான புருஷர் அவர்களை கட்டி நெருப்பு சூளையிலே போட்டார்கள். போட்டவர்கள் நெருப்பில் எரிந்து போனார்கள். ராஜா அவர்களை பார்த்தபோது 4 பேர்கள் நெருப்பில் நடந்து கொண்டிருந்தார்கள். 4ஆம் மனிதர் தேவ தூதருக்கு ஒப்பாக இருந்தார். ராஜா சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவை வெளியே வரும்படி அழைத்தார். அவர்களுக்கு எந்த சேதமும் இல்லை என்பதை அறிந்தார். இந்த தேவன்தான் உண்மையான தெய்வம், அவரைப் போல் ரட்சிக்கத்தக்க தேவன் ஒருவரும் இல்லை என்றார். பின்பு ராஜா சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களை பாபிலோன் தேசத்திலே உயர்த்தினான். பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று வேதம் கூறுவது எவ்வளவு உண்மை பார்த்தீர்களா? நீங்களும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து ஜெபித்தால் அவர் நம்மோடு வாசம் பண்ணி நம்மை ஆசீர்வதிப்பார். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்ற 3 வாலிபர் ராஜாவின் கட்டளைக்கெதிராகவே தைரியமாக நின்றனர். அக்கினி ஜுவாலை நடுவினில் விடுதலையாக இருந்தனர். 4ஆம் நபராய் இயேசு கிறிஸ்து நடுவில் வந்து நின்றிட்டார். அக்கினி ஜுவாலை நடுவினில் விடுதலையாக இருந்தனர். 4ஆம் நபராய் இயேசு கிறிஸ்து நடுவில் வந்து